ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்ய போகிறோன்னு பார்க்கலாங்க. இது வரைக்கும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க இப்போ எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தக்காளி நான் இந்த சைஸில் 3 தக்காளி எடுத்து ரஃப்பாக சாப் பண்ணிக்கிறேங்க. நம்ம தக்காளியும் முந்திரியும் போட்டு நம்ம வேக வைக்க போகிறோம். வேக வச்சு நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும். நான் எடுத்திருக்க அளவு வந்து 3 பேத்துக்கு சர்வ் பண்ணாங்க. இப்போ தக்காளி சாப் பண்ணியாச்சு. அடுத்து நான் 10லேருந்து 12 முந்திரி எடுத்துக்கிறேன். முந்திரி நம்ம அதிகமாக போட போட க்ரீமி கன்சிஸ்டன்சி கிடைக்கும் கிரேவிக்கு. ஸோ நான் முந்திரி 10லேருந்து 12 எடுத்துக்கிறேன். ஒரு 1/4 கப் தண்ணி ஊற்றி வேக வச்ச போது ரொம்ப வேண்டாங்க. நான் ஒரு 1/4 கப் தண்ணி தான் ஊற்றிருக்கேன். நான் அடுப்பில் சிம்மில் ஒரு 10 நிமிஷம் வேக வைக்க போகிறேன். தக்காளி சாஃப்டாக வேகிற வரைக்கும் வெந்தால் போதும். இப்போ இதை மூடி போட்டு வேக வச்சுக்கலாங்க. இப்போ பெரிய வெங்காயத்தில் நான் இந்த சைஸில் 2 எடுத்து நான் ரஃப்பாக சாப் பண்ணி வச்சுக்க போகிறேன். இதே சாப் பண்ணதுக்கப்புறம் நான் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாங்க. இப்போ நான் வெங்காயம் சாப் பண்ணி ஒரு மிக்சியில் போட்டு அரைச்சி வைக்க போகிறேன். இப்போ வெங்காயம் அரைச்சி வச்சாச்சுங்க. இப்போ தக்காளி முந்திரி போட்டு வேக வச்சோன்னா அதுவும் வெந்துருச்சுங்க, நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. அதையும் நான் இப்போ வந்து அரைச்சி வச்சுக்க போகிறேன் மிக்சியில். இப்போ தக்காளி அரைச்சி வச்சுட்டேங்க. இப்போ பேனில் நான் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நான் ஜீரகம் போடுறேன். 1 டீஸ்பூன் ஜீரகம் போடுறேன். ஜீரகம் பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்ச வெங்காயம் இருக்குது இல்லைங்களா, அதை போட்டு நம்ம நல்லா வணக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா சுருண்டு வதங்குற வரைக்கும் வணங்கட்டுங்க. வெங்காயம் நல்லா சுருண்டு வதங்கிருச்சு. இப்போ நான் வந்து 1.5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் ஆட் பண்ணி நம்ம நல்லா வதக்கிக்கலாங்க. இஞ்சி பூண்டு விழுது நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிக்கலாங்க. இப்போ இதை நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, தக்காளி முந்திரி பேஸ்ட் அதை ஆட் பண்ணிக்கிறேன். அதை ஆட் பண்ணி ஒரு 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாங்க. இந்த பேஸ்ட் வந்து நல்லா திக்காகும் வதக்க வதக்க. வதக்கி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். நல்லா சுருண்டு வர அளவுக்கு வதக்கணும். இப்போ 1 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் நான் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் 1.5 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேங்க. இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாங்க. ஒரு 1 நிமிஷம் நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிக்கலாங்க.
இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நான் நல்லா கலக்கி விட்டுக்கிறேன். பிகாஸ் நம்மளுக்கு கிரேவி வந்து திக்கான கன்சிஸ்டன்சியில் வேணும். ரொம்ப ரன்னியான கன்சிஸ்டன்சியாக இருந்தால் நல்லா இருக்காது. பன்னீர் பட்டர் மசாலா கொஞ்சம் திக்காக இருக்கணும், செமி கிரேவி மாதிரி இருக்கணும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நான் உப்பு வந்து தேவையான அளவு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம கஸ்தூரி மேத்தி லீவ்ஸ் வந்து இப்படி நல்லா கையில் கசக்கி விட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு செகண்ட் நல்லா கொதிக்கட்டுங்க. பிகாஸ் அந்த ஃப்ளேவர் அது அப்போ தான் அதில் இறங்கும். இப்போ நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் நான் தேன் வந்து ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். தேன் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இனிப்பு சுவை வேணும் அப்படின்னா தேன் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனாலும் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். தேன் ஆட் பண்ணி நான் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ நான் பன்னீர் க்யூப் மாதிரி வெட்டி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் டேரெக்டாக வெட்டி நான் டேரெக்டாக ஆட் பண்ணிக்கிறேன். நான் எதுலேயுமே சுடு தண்ணியில் எதுலேயும் நான் போடல, டேரெக்டாக நான் கிரேவியில் ஆட் பண்ணியிருக்கிறேன். பன்னீர் ஆட் பண்ணதுக்கப்புறம் 1 நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சுருங்க. பன்னீர் அப்படியே சாஃப்ட் ஆகிடும். பன்னீர் நல்லா 1 நிமிஷத்துக்கு அப்புறம் சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கொத்தமல்லி இலை தூவுறேன். அப்புறம் வெண்ணெய் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நான் கம்மியாக தான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு நிறைய யூஸ் பண்ணாலும் நல்லாயிருக்கும். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கிறேன். வெண்ணெய் போட்டுட்டு அப்படியே மூடி வச்சுருங்க, கலக்காதீங்க. ஒரு 2 நிமிஷம் கழித்து அதுக்கப்புறம் கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு அப்புறம் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த பன்னீர் பட்டர் மசாலா சப்பாத்திக்கு செம்ம காம்பினேஷனாக இருக்கும். இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ, பாய்.